Hello students, welcome to part-time class. Today நம்ம பார்க்க போற டாபிக் வந்து 9th ஸ்டாண்டர்ட் இயல் 2ல உயிருக்கு வேர். உயிருக்கு வேர், இயற்கை சுற்றுச்சூழல். உயிருக்கு வேர். உயிருக்கு வேர் அப்படின்னா உயிர் வாழறதுக்கு என்ன தேவை? வேர். ஏன் வேர் சொல்றாங்க? செடிகளுக்கு தேவையானது வேர். ஸோ அதை பத்தி தான் இதுல சுற்றுச்சூழலை பத்தியும் இயற்கையை பத்தியும் தான் இந்த லெசன் பார்க்க போறோம். நீரின்றி அமையாது உலகு. நீர் இல்லாம இந்த உலகம் எதுவுமே அமையாது அப்படின்றத இந்த லெசன். இயற்கை என்பது உயிர்களுக்கு கிடைத்த பெரும் பேரு. உயர் தொங்கிய மலைகள், காடுகள், பசுவெளிகள், நீர்நிலைகள், வயல்வெளிகள், பசுமையான தோப்புகள் என இயற்கையின் கொடைகள் கணக்கில்லாதவை. அவற்றை உரிய முறையில் பயன்படுத்தியும் பாதுகாத்தும் அடுத்த தலைமுறையினருக்கு அளிப்பது நமது பொறுப்பு. எனவே நீர் மேலாண்மையின் தேவையை உணர்ந்தே ஆக வேண்டிய காலகட்டம் இது. நம்ம இயற்கையாகவே உயிர்களுக்கு தேவையானது இந்த நீர். அதுல பாத்தீங்கன்னா இயற்கை என்னென்ன கொடுத்துருக்கு நம்மளுக்கு? காடுகள், மலைகள், பசுமையான புல்வெளிகள், நீர்நிலைகள், வயல்வெளிகள், தோப்புகள் அப்படின்னு நிறைய கொடுத்துருக்கு. அதை நம்ம பராமரிச்சு நம்மளோட தேவைகளுக்காக எடுத்துக்கிட்டு அடுத்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும் அப்படின்றதுதான் இந்த டாபிக். இங்க பாருங்க, கருத்தரங்க அழைப்பிதழ். ஒரு பள்ளியில என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். பள்ளி சுற்றுச்சூழல் மன்றத்தின் சார்பில் நடைபெறும் மாணவர்களுக்கு கருத்தரங்கம். என்னது? பேச்சு போட்டின்ற மாதிரி அவங்கள எல்லாருமே பேச சொல்றாங்க. என்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா சுற்றுச்சூழலை பத்தி பேச சொல்றாங்க. வாங்க யார் பேசுறாங்க, என்ன பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். தலைமை மாணவர் வெண்மதி, முன்னிலை பேராசிரியர் கலைச்செல்வி. கருத்தாளர்கள் மாணவர் ஆமினா, மாணவர் முகிலன், மாணவர் மெர்சி. தலைப்புகள் பாத்தீங்கன்னா ஆமினாக்கு நீர் மேலாண்மை, முகிலனுக்கு தமிழ் மக்களும் தண்ணீரும், மெர்சிக்கு இன்றைய வாழ்வில் தண்ணீர். அனைவரும் வருக அப்படின்றதானது அந்த பலகையில எழுதியிருக்கு. இப்போ ஒருத்தர் என்ன பண்றாங்க? தங்களுடைய தலைப்புக்கு ஏத்த மாதிரி பேச போறாங்க. தலைமையுரை மாணவர் வெண்மதி. வணக்கத்துரிய தமிழாசிரியர் அவர்களே, வணக்கத்திற்குரிய தமிழ் ஆசிரியர் அவர்களே, இனிய நண்பர்களே வணக்கம். வான் சிறப்பு என்னும் தலைப்பில் 10 குறட்பாக்களை பாடிய வள்ளுவரையும் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று இயற்கை வாழ்த்தி பாடிய இளங்கோவடிகளை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். இப்ப என்ன சொல்றாவ? எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு இப்போ அவரோட ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் நாள் உலக சுற்றுச்சூழல் நாளாக கொண்டாடப்படுகிறது. இயற்கை வழங்கிய தண்ணீரின் இன்றியமையாமை குறித்து எல்லோரும் சந்திக்கவே இந்த ஏற்பாடு. நீரின்றி அமையாத உலகம் என் தண்ணீரை பற்றிய நம் கருத்தை தெளிவாக பதிவிட்டுள்ளார் திருவள்ளுவர். மழையே பயிர் கூட்டமும் உயிர் ஊட்டமும் மகிழ்ச்சியும் வாழமும் பெருந்துணை புரிகின்றது. மழை உழவுக்கு உதவுகிறது. விதை ஆயிரங்களாக பெறுகிறது. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்ற நோக்கம் வளர்கின்றன என்று மாங்குடி மருதனார் கூறியதை புரிந்து கொள்ள வேண்டும். இக்கருத்தரங்கம் நீரை பற்றி ஆக்கம் நிறைந்த சிந்தனைகளை முன்வைக்க இருக்கின்றது. முதல் கருத்தரங்க நண்பர் அமினா அவர்கள் நீர் மேலாண்மை எனும் தலைப்பில் உரை நிகழ்த்த அழைக்கிறேன். இப்ப என்ன பண்றா? ஆமினாவை மேல கூப்பிட்டு பேச சொல்றாங்க. ஆமினா: எல்லோருக்கும் இனிய வணக்கம். மனித வாழ்வின் அடிப்படை தேவைகள் உணவு, உடை, உறைவிடம். இவற்றுள் முதல் இரண்டும் வேளாண்மையை ஆதரவாக கொண்டவை. வேளாண்மையோ நீரை அடிப்படையாக கொண்டது. என்ன சொல்றா? உலகத்துல மக்கள் வாழக்கூடிய மக்களுக்கு தேவையான உணவு, உடை, உறைவிடம். சாப்பாடு, உடுத்துறது உடை, தங்குறதுக்கு உறைவிடம். இப்ப அந்த முதல் 2 அப்படின்னா உணவு, உடைனது ஆயிடும். எதை பத்தி? வேளாண்மையை பற்றி தான் இருக்கு. அந்த வேளாண்மை எதுக்கு பேஸ் பண்ணியிருக்கு? நீர் தேவையானது இருக்கு. மழை நீர், ஆற்று நீர், ஊற்று நீர் ஆகியவற்றை சிறிய பெரிய நீர்நிலைகள் சேக வேண்டும். அதனை வேளாண்மைக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை நம் முன்னோர்கள் திட்டமிட்டு செய்தனர். ஒவ்வொரு வட்டாரத்தில் நில அமைப்பு, மண்வளம், மக்கள் தொகை ஆகியவற்றை கருத்தில் கொண்டே நீர்நிலைகளை வடிவமைத்தனர். இதில் ஏரிகளும் குளங்களும் பாசனத்திற்காக அமைப்புகளும் பெருமளவில் பயன்பட்டன. பாண்டி மண்டலத்து நிலப்பகுதியை ஏரியை கண்மாய் என்று அழைப்பர். கம்மாய் என்பது வட்டார வழக்கில் சொல்லாகும். மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளைத்த கிணத்துக்கு உறைகிணறு என்றும், மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலைக்கு உருகுனி என்றும் பெயர் சூட்டியுள்ளனர்.
அப்புறம் பாருங்க அவன் என்னென்ன சொல்றான்றத முதல்ல கவனிங்க. தமிழக வரலாற்றில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் கரிகால சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கல்லணையே விரிவான பாசனத்திற்கு திட்டமாக இருந்தது. அது வலுவான கட்டுமான தொழில்நுட்பத்தில் இன்றும் பயன்படுத்துவதோடு நமது வரலாற்றுக்கு பெருமையும் சான்றாக நிலை நிற்கிறது. மழை நீரும் மண்ணும் மலையும் அணைநிழல் காடும் உடையது அரண் என்று குறட்பாவின் நாட்டின் அறங்களாக நீர் நிலம் மலை காட்டை குறிப்பிட்டது. இது நீருக்கே முதலிடம் தருகிறார் வள்ளுவர். உணவெடுப்பது நிலத்தோடு நீரே புறம் 18 என்று சங்கப்பாடல் நீரின்றி அமையாமை எடுத்துரைக்கிறது. இவ்வாறு தமிழர்கள் தண்ணீரின் தேவையை நன்றாக புரிந்து கொண்டு நீர் மேலாண்மையை அறிவியல் நோக்கில் கட்டமைத்தனர். அவற்றை இன்றைய கால சூழலுக்கு ஏற்ப வளப்படுத்துவது நம் அனைவரின் கடமையாகும். நன்றி, வணக்கம். இப்போ அமீனா என்னென்ன சொன்னா அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டு வரலாம். அவன சொல்றா, முதல்ல என்னென்ன தேவைன்றது சொல்றா. அதுக்கப்புறமா மழை நீர், ஆற்று நீர், ஊற்று நீர் எல்லாமே பண்ணியிருக்க நம்மளோட தேவைக்கு பயன்படுத்துங்க, மற்றதுல சேமிச்சு வைக்கணும், அந்த மாதிரி திட்டத்தெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அதுக்கப்புறம் என்ன சொல்றா, வட்டாரத்துல நில அமைப்பு மண் வளம்லாம் இருக்காம், அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் என்ன பண்றா, பாண்டியன் மன்னாலத்து என்ன பண்றான்னா கம்மாய் அப்படின்னு சொல்லி பேர் சொல்றாங்க. அந்த எதுக்கு, அந்த ஏரியாக்கு கம்மாயின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றா அப்படின்னா, நம்ம கரிகாலனும் என்ன பண்ணாரு, அணையை கட்டுறாரு. எதுக்காக, தண்ணி வேணும் அப்படின்றதுக்காக தான் அணையை கட்டுறாரு. அப்போ அவர் கூட என்னது, இந்த பெருமையெல்லாம் அவருக்கும் சார்ந்தது. ஏன்னா அந்த நீர் எவ்வளவு முக்கியமானதா இருந்தா அவர் அந்த கல்லணையை கட்டி அந்த நீர் மேலாண்மைக்காக அவரு பாடுபட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றான். காடும் உடையது அரண் அப்படின்னது அவரு அந்த திருவள்ளுவரும் என்ன சொல்லியிருக்காரு, நீரின்றி அமையாதுதான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவ ஒவ்வொரு சான்றதெல்லாம் அவ சொல்றா. அப்புறம் பாருங்க, அரங்க தலைவர் ஒரு நாட்டின் வளர்ச்சி போக்கை நெறிப்படுத்துவதே நீர் மேலாண்மை தான் என்பதை கருத்தாழத்துடன் நண்பர் அமினா சிறப்பாக விளக்கினார். இப்போது அடுத்த தலைப்புக்கு செல்வோம். தமிழ் மக்களும் தண்ணீரும் என்னும் தலைப்பில் நண்பர் முகிலன் தனது கருத்துரையை முன்வைக்க வருகிறார். முகிலன்: அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் வாழும் தமிழ்நாடு வெப்பமண்டல பகுதியில் உள்ளது. எனவே நீர் சார்ந்த விழிப்புணர்ச்சி தமிழக மக்களுக்கு மிகுதி. தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியதோடு இணைக்கப்பட்டவையாக விளங்குகிறது என்பார் பேராசிரியர் பரமசிவன். குளித்தல் என்ற சொல்லுக்கு உடம்பினை தூய்மை செய்தல் அல்லது அழுக்கு நீக்குதல் என்பதல்ல பொருள். சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தல் என்பதே அதன் பொருள் ஆகும். குளித்தல் என்பதே குளித்தல் என்று ஆயிற்று. குளிர்த்தல் என்பது குளித்தல் என்ற ஆயிற்று என்பது அவரது விளக்கம். குள்ள குளிர குடைந்து நீராடி என்கிறார் ஆண்டாள். தெய்வ சிலைகளை குளிர்க்க வைப்பதை திருமஞ்சனம் ஆடல் என்று கூறுவர். புரியுதா? அவங்க அந்த தண்ணிய எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத அவரு சொல்றாரு. அந்த குளித்தல் அப்படின்னு சொல்றது எதுவும் என்னது, நம்ம தூய்மையா இருக்கணும், அழுக்கெல்லாம் போகணும், அது மட்டும் குளித்தல் கிடையாது. என்னதான், நம்மளோட உடம்ப குளிர வைக்கிறது தான் என்னது குளித்தல் அப்படின்னு சொல்றாரு. சிற்றிலக்கியமாகிய பிள்ளை தமிழில் நீராடல் பருவம் என்று ஒரு பருவம் உண்டு. நாட்டுப்புற தெய்வ கோவில்களில் சாமியாருக்கு அடிகளுக்கு மஞ்சள் நீர் கொடுத்து அருந்த செய்வதற்கும் நீராடுவதற்கும் இப்போது நடைமுறையில் உள்ளன. இந்த டாபிக் முதல்ல பார்த்துக்கலாம். யார் இவர்? இந்திய நீர்ப்பாசனின் தந்தை என அறியப்படுபவர் சர் ஆர்தர் காட்டன் என்ற ஆங்கில பொறியாளர். கல்லணை பலகாலம் மணல் மேடாகி நீரோட்டம் தடைப்பட்டது. ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தொடர்பாகிய வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளம் குன்றியது. இந்த சூழலில் 1829 காவேரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கிலேயர் அரசால் சர் ஆர்தர் காட்டன் நியமிக்கப்பட்டார். இவர்தான் கல்லணையை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து மணல் போக்கிகளை அமைத்தார். அப்போது கல்லணைக்கு அமைக்கப்பட்ட அடித்தளத்தை ஆராய்ந்து அவர் பழந்தமிழரின் அணை கட்டும் திறங்களையும் பாசன மேலாண்மையும் உலகுக்கு எடுத்து கூறினார். கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்ற பெயரையும் சூட்டினார். மேலும் கல்லணையில் கட்டுமான உத்திகை கொண்டுதான் 1873 ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை கட்டினார். புரியுதா?
அவங்க அந்த அணைய எப்படி கட்டுறாங்க, நம்ம தமிழகத்துல எப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த மக்கள் அத இருக்காங்க அப்படின்றது தான் அங்க சொல்லியிருக்காங்க. திருமணம் முடிந்த பின் அதன் தொடர்ச்சியாக கடலாடுதல் என்பதை மேற்கொள்ளும் வழக்கமும் தமிழகத்தில் நிலவுகிறது. இறப்பு சடங்குகளிலும் உடல் நீராடுவதற்காக நீர்மாலை எடுத்து வருதல் என்பதை நடைமுறையில் உள்ளது. சனி நீராடு என்பது ஔவையின் வாக்கு. அதிகாலையில் வேளாண் நிலத்திற்கு உழைக்க செல்வோர் நீராகரம் குடிப்பார்கள். வீட்டிற்கு வரும் விருந்தினருக்கு வரவேற்பின் அடையாளமாக நீரே வழங்கப்படுகிறது. இவ்வாறு தமிழக மக்களின் குடும்பம் தொடங்கி சமூகம் வரை அனைத்திலும் தண்ணீர் முதன்மை பங்காற்றுகிறது. நன்றி வணக்கம் அப்படின்னு நான் யார் பண்றா, முகிலன் சொல்லி முடிக்கிறான். என்னன்னா நம்மளோட தமிழகத்துல என்ன, இப்ப ஒரு வீட்டுக்கு போறோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கம்மா, வாங்க கொஞ்சம் தண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தண்ணி தான் கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு எப்படி இருக்கு நம்மளுடைய தமிழக மக்கள் தண்ணீரை அவ்வளவு முக்கியத்துவமா கருதுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அரங்க தலைவர், இப்ப தலைவர் வர அடுத்து இன்றைய வாழ்வியல் தண்ணீர் என்னும் தலைப்பில் கருத்தரங்கம் வருகிறார் மெர்சி. இப்ப யார் வரா, மெர்சி அவங்களும் பேச வராங்க. மெர்சி, எல்லோருக்கும் இனிய வணக்கம். உலகம் முழுவதும் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட தொடங்கிவிட்டது. அமெரிக்கா, இந்தியா, பாகிஸ்தான், சீனா ஆகிய நாடுகளின் நிலத்தடி நீர்வளம் குறைந்து வருகின்றன. சிறு நகரங்களுக்கிடையே நிலத்தடி நீர் குறைந்து வருகிறது. கோடை காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை மக்களுக்கு பெரும் வாழ்வியல் நெருக்கடி மாறியுள்ளது. உலக சுகாதார நிறுவனம் உலக விரைவில் குடிநீர்களுக்கான கடும் சிக்கலை எதிர்கொள்ளும் என எச்சரிக்கிறது. ஆண்டுதோறும் பெய்கின்ற மழை பொழிவை ஆக்க நிலையில் செயல்படுத்தும் செயல் திட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும். அறிவியல் அணுகுமுறையை மழைநீரை தேக்கி வைத்து பாசனத்திற்கு பயன்படுத்த ஊர்தோறும் ஏரிகளை உருவாக்கி நம் முன்னோர் அவற்றை தூர்வாரி முறையாக பராமரிப்பு பணிகளை செய்தல் வேண்டும். இதை ஒரு மக்கள் இயக்கமாக மழை காலத்திற்கு முன்பே செய்ய வேண்டும். இயற்கை நமக்கு தரும் தண்ணீர் கொடையை திட்டமிட்டு பயன்படுத்துவதே நீர் தட்டுப்பாட்டை எதிர்கொள்ளும் சிறந்த வழியாகும் என்பதை கூறி நிறைவு செய்கின்றேன். வணக்கம். அவங்க என்ன சொல்றா அப்படின்னா, நம்ம என்னென்ன தண்ணீர் பற்றாக்குறையா இருக்கு, அதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றதுதான் யார் சொல்றாங்க, மெர்சி அப்படின்றவங்க சொல்றாங்க. உலக சுகாதார நிறுவனங்கள்லாம் இருக்கணும், அவங்களுக்கு எச்சரிக்கை செய்யணும் எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, ஆண்டுதோறும் மழை பெய்யுது இல்லையா, அந்த மழையை சேகரிச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்றா, அறிவியல் அணுகுமுறை தண்ணீரை எப்படிலாம் பாசன முறையெல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்ப ஏரிகள்லாம் நிறைய இருக்கு, ஆனா நிறைய ஏரி என்ன பண்ணிடுறாங்க, தூர்வாராம அப்படியே விட்டுறதால அது மாசடைஞ்சு இருக்கு. ஸோ அதெல்லாம் கிளீன் பண்ணி என்ன பண்ணணும், நம்ம யூஸ் பண்ணலாம். அப்பதான் நம்ம தண்ணி சேகரிச்சு வச்சு நம்ம அடுத்த தலைமுறைக்கு தண்ணி எடுத்து செல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றா. அரங்க தலைவர் 3 கருத்தரங்களின் கருத்துக்களையும் இன்றைய சமூக சூழல்களையும் இணைத்து சிந்திக்க வேண்டியது நமது கடமை. உலகில் பல்லுயிர் பாதுகாப்பிற்கு அடிப்படை தேவையான உள்ள தண்ணீரை பாதுகாத்து பயன்படுத்த முயல வேண்டும். நமது முன்னோர்கள் கண்டுணர்ந்த மரபார்ந்த அணுகுமுறையை பயன்படுத்த வேண்டும். குளம், ஏரி, கால்வாய், கிணறு போன்ற நீர்நிலைகளில் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை மக்களில் உருவாக்குதல் வேண்டும். உணவு உற்பத்திக்கு அடிப்படை நீரே, அது மட்டுமின்றி நீரே உணவாகவும் இருக்கின்றது என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை என்று தண்ணீரின் இன்றியமையாமையே திருவள்ளுவர் கூறியதை கருத்திற்கொண்டு செயல்படுவோம். அடுத்த உலகப் போர் ஒன்று வருவனால் அது தண்ணீருக்குத்தான் உருவாகும் என்ற நிலைமை மாற்றுவோம். புரிஞ்சுச்சா? திப்பமும் நுட்பமும் சோழகால குமிழி தூம்பு. மழை காலங்களில் ஏரி நிரம்பும் போது நீந்துவதில் வல்லவராக ஒருவர் தண்ணீருக்குள் சென்று கழிமுகத்தை அடைத்து குமிழி தும்பை மேலே தூக்குவார். அடியில் 2 துளைகளை காணப்படும். மேலே இழுக்கும் நீரோடி துளையில் இருந்து நீர் வெளியேறும். கீழே உள்ள சேரோடி துளையில் இருந்து நீர் சுழன்று சேற்றுடன் வெளியேறும். இதனால் தூர்வார வேண்டிய அவசியம் இல்லை. பாத்தீங்களா, என்ன பண்ணுவாங்க, கீழே ஒருத்தர் போயிட்டு அந்த இழுப்பாங்க. ஸோ சேர் தனியா தண்ணி தனியா வெளியேறிடும் அப்படின்னு அந்த காலத்திலேயே அவ்வளோ மூளையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் அந்த காட்டியிருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இவங்களை பத்தி, இவங்க யார் அப்படின்றத பார்க்க போறோம். யார் இவர்? தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களாக தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய விவசாயத்திற்கும் குடிநீருக்கும்
உதவும் முல்லை பேராறு அணையை கட்டியவர் ஜான் பென்னி குயிக். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வைகை வடிநிலப்பரப்பில் மழை பெய்தும் பஞ்சம் ஏற்பட்டதால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழை நீர் பெரியாற்றில் ஓடி வீணாக கடலில் கலப்பதை அறிந்த அவர் ஒரு அணையை கட்டி முடிவு செய்தார். கட்டுமானத்தின் போது இடையில் கூடுதல் நிதி ஒதுக்க ஆங்கிலேய அரசு மறுத்தபோது தம் சொத்துக்கள் விற்று அணையை கட்டி முடித்தார். அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அப்பகுதி மக்கள் தன் குழந்தைகளுக்கு பென்னி குயிக் என பெயர் சூட்டும் பழக்கமும் இன்றும் உள்ளது. புரிஞ்சுச்சா? அப்புறம் தமிழகத்துல நீர்நிலைகள் பெயர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதையும் படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நான் இந்த டாபிக்கை முடிக்கிறேன். நெக்ஸ்ட் பெரிய புராணம் லெசன் நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அப்லோட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.